இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காது கேட்குது. பட் ஆனால் உங்களுக்கு நடக்கும், இந்த வருஷம் நடக்கும். உங்களுடைய லாபத்தை, உங்கள் ப்ராடக்ட் செல்லிங் இருக்கு இல்லையா, அது வந்து டபுள் த டைம், ட்ரிபிள் த டைம் அதிகமாகும். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் கிங் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். இந்த சனி வந்து 5ஆம் வீட்டில் இருந்தால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சார். உலகத்தில் ஒன்று புரிஞ்சிங்க, யார் வேணால் ஏமாற்றுவாங்க, சனி பகவான் ஏமாற்றவே மாட்டார். காரணம் என்னென்னா, அதான் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் உங்களுக்கு வந்து என்னென்ன பலன்களை தருவார்னா, சார் நான் சாதாரணமாக ஒரு லேண்டு வாங்கலான்னு போனேன் சார், எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரண்டேஜ் நம்மளே வாங்கிட்டோம்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு பிளாட் இருக்குது சார், அது நம்ம வாங்கிட்டோம்னா நல்லா வீடு கட்டலாம்னு நினச்சேன் சார். என் மாமனார்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அப்போவா அவர் கையில் வச்சுருந்த ஒரு 15 லட்சம் கொடுத்தாரு. இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காது கேட்குது. பட் ஆனால் உங்களுக்கு நடக்கும், இந்த வருஷம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி என் நண்பன்கிட்ட கேட்டேன் சார், அவனுக்கு என்னமோ ஒரு செட்டில்மெண்ட் பணம்னு வந்திருந்தது. சரிடா சந்தோஷம் வச்சுக்கோ, ஆட எனக்கு திருப்பி கூட அது மாதிரி கொடுத்தான். ஏதோ நடந்தது, பெரும் நிலம் வந்து சேரும். நிலம், லேண்ட் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பஸ்ஸு வாங்குவீங்க, ஏரோப்ளைன் வாங்குவீங்க, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதிகபட்ச சொத்துக்களை உங்களுக்கு தருவார், நிறைய சொத்துக்கள். 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் குழல் இடிது யாழ் இனிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த பிள்ளை இல்லாத கொடுமை. குழந்தை இல்லை சார், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு குழந்தை வரல. நான் போகாத தெய்வம் கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார். கவலையே படாதீங்க, இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் சார். IVF IUIன்னு சொல்லிட்டு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன் சார், இதுக்கு மேலே நான் விற்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் நேச்சுரலாகவே உங்கள் அன்பின் நிமித்தமாகவே உங்கள் காதலுக்கு தந்த பரிசாகவே கடவுள் ஒரு குழந்தையை கொடுப்பார். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லா செல்வங்களும் வந்து சேரும். எப்படி 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் இறை அருள் கிடைக்கும். பித்ரு சாபங்கள், எங்கள் அப்பாவை கடைசி காலத்தில் நான் ஒழுங்காக பார்த்துக்கவே இல்லை சார், அந்த கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் என் மனசில் இருந்துகிட்டே இருக்குது சார், நான் வேலைனே சுற்றிட்டு இருந்துட்டேன், பாவம் எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணார் சார், ஓரிட்டு பார்த்துருக்கலாம் அவரை, நான் பண்ணது தப்பு சார், அந்த மாதிரிலாம் நீங்கள் உணர்றீங்க இல்லையா, அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பிடிச்ச இந்த பித்ருதோஷம் என்பது உங்களை விட்டு போய்விடும். பித்ருதோஷமோ அல்லது நீங்கள் வேறு ஏதாவது, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி ஏமாற்றிட்டேன் சார், நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியும் சார், எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது சார், நான் ஒரு பாவி சார், அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் மனசுக்குள்ளே தான் தெரிந்தே செய்த தவறுகள் நினச்சி வருந்துறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாப விமோச்சனம் என்பது கிடைக்கும். இந்த 5ஆம் வீட்டு சனி என்ன தருவார்னா, பாப விமோச்சனங்களை உங்களுக்கு தருவார். அதே மாதிரி இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வேற என்ன தருவார்னா, உங்களுக்கு புத்திர பிராப்தி சொல்லிட்டேன், சாப நிவர்த்தி சொல்லிட்டேன், இறை அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நாட்டத்தை உண்டாக்குவார். கோயில் சம்பந்தப்பட்ட கடைகள் வைத்திருப்பவர்கள், சார் நான் ஆன்மீக பொருள் வச்சுருக்கேன், ஆன்மீக சாமான் வச்சுருக்கேன், எங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் வந்து சந்தனம் தயாரித்து விற்கிறோம், நாங்கள் வந்து இது மாதிரி இது பண்ணி விற்கிறோம், நாட்டு மருந்து பொருள் விற்கிறோம், மூலிகை பொடி விற்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும், உங்களுக்கு நிறைய மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். குடிசை தொழில்கள்னு பேர். எனக்கு சாதாரணமாக நான் வந்து சென்னை மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சார், இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கோரப்பாய் செய்கிறோம் சார், நாங்கள் வந்து தர்பாசனம் செய்கிறோம், தர்பையிலேயே ஆசனம் மாதிரி பண்ணுறோம், அதுக்கெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, அது கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இறைவரு அருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயில் கான்ட்ராக்ட் மாதிரி எடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னா இப்போ பண்ணுங்கள், கோயில் கான்ட்ராக்ட் மாதிரி எடுங்க. கோயில் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, அந்த கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து தர்ற கான்ட்ராக்டு, திருக்கோயிலை சுத்தம் பண்ணி தர கான்ட்ராக்டு, தொழிலுக்கு தொழில், சின்ன லாபம் தான், ஆனால் தெய்வ காரியம் அப்படிங்கிற. இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க, நான் முகமதியர்களாக இருக்கீங்க, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, யாராக இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், உங்கள் சர்ச்சுக்கு பெயிண்ட் அடித்து கொடுங்க,
ஒரு பெரிய மணி வாங்கி, ஆலய மணி, இந்த ப்ரேயர் டைமில் அடிக்கிற மணி, அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி எதெல்லாம் இந்த இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு பிஸ்னஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு முழு திருப்தியாகவும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு அன்னதான கூடம், ஒரு சர்ச் இருக்குது, சர்ச்சு வாசலில் ஒரு அன்னதான கூடம். அந்த அன்னதான கூடத்தை நான் போடும்போது என்ன ஆகுது, அங்கே வர்றவங்கெல்லாம் பசியார சாப்பிட்டுட்டு போகிறாங்க. எனக்கு போதும் சார், இது போதும் சார், இந்த சந்தோஷத்தை நான் அடைஞ்சிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதில் பிஸ்னஸ் அங்கே நீங்கள் தான் ஃபுட்டு நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு மார்ஜின் வச்சுருப்பீங்க, அது திருக்கோயில் நிர்வாகம் உங்களுக்கு தரும். இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னா அதில் ஒரு தெய்வ சங்கல்பமாக ஒரு சந்தோஷம். சில பேர் இந்துக்கள் என்ன பண்ணலாம், மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கோயில் திருவிழாவை நடக்கும்போது எங்கெங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த கடை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னாடி நடக்கிற கடை, இந்த திருவிழா கடைகள். என்ன திருவிழா கடைகள்னால் இந்த பூக்கடை, அந்த கடை, இந்த கடைலாம் வரிசையாக இருக்கும் கடை. திருவிழாவில் குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கான பொம்மை கடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து நீங்கள் செய்கிறது சிறப்பு. அதே மாதிரி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திருமண யோகத்திற்காக காத்திருக்கிறேன், திருமணம் எனக்கு எப்போ வரும்னே தெரில, வரன்லாம் தட்டி தட்டி போகுது, எனக்கு 35 வயசாக போகுது சார், எனக்கேற்ற ஜோடி இன்னும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு திருமண யோகங்கள் போன்றவை இந்த வருடம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டைலாக் கேட்கும் போது தான் உங்களுக்கு என் ஞாபகம் வரும். சார், உலகத்தில் நீங்கள் குரு மாதிரி மேனேஜ்மெண்ட் பர்சன்ட்டை நம்புறதுக்கு சனி மாதிரி 100% டெக்னீஷியனை நீங்கள் நம்பிட்டு போகலாம். வேலை பார்க்குற ஆள் சார், டவுன் தி எர்த்து போய் வேலை பார்ப்பார் சார். வேலை நமக்கு யார் தேவை? நம்ம ஒரு விஷயத்தை இங்கேருந்து போகிறோம், ஒரு கேமரானே எடுத்துங்களேன், இவர் பாகன்ஸிலே சொல்கிறேன், இந்த கேமராமேன் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இந்த கேமராவை தூக்கிட்டு திருச்சி போய் அங்கே நின்று சமயபுரம் கோயில் வாசலில் க்ரௌடில் நின்று அண்ணே ப்ளீஸ் நீ வழி உடனேன்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஒரு லைவ் போடுற கொடுமை யாருக்கு தெரியும்னா அது அந்த ஃபீல்டில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு சொல்லலாம், இதே இப்படி வரலாமே அப்படி வரலாமேலாம் சொல்லலாம். ஆனால் சனி பகவான் உங்கள் கூடவே வருவார், அவருக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. அதனால தான் அவர்லாம் கொடுத்தாருன்னா, எனக்கு தெரியும்டா நீ சாப்பிட்றா அப்படின்னு கொடுப்பார். என்னடா ஏன்டா நடக்கிற, காரில் போட அந்த கார் வாங்கி கொடுப்பார். இந்த மாதிரி சனியோட அசஸ்மெண்ட்டில் நீங்கள் ஓகே ஆகிட்டிங்கன்னா உலகத்தில் யார் அசஸ்மெண்ட்டும் ஓகே பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் தான் ஒரு ப்ராக்டிக்கல் சூப்பர்வைசர். ஸோ அவர் உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பணம் பல மடங்கு அதிகமாகும். சார், என் கடையில் இப்போ ஒரு 2 கேஜி டெய்லி மைசூர் பாக்கு ஓடுது சார், எனக்கு ஒரு இனிமேல் 10 கேஜி ஓடும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லாபத்தை, உங்கள் ப்ராடக்ட் செல்லிங் இருக்கு இல்லையா, அது டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் அதிகமாகும். அதுக்கேற்ற பிராண்டிங், அதுக்கேற்ற விளம்பரங்கள், அதுக்கேற்ற கஸ்டமர். என்ன சொன்னார் சார், நம்ம பக்கத்து அண்ணன் சொன்னாங்க சார், நல்லா இருக்குது சார், அது சார் அப்படி கூட்டம் சேரும். ஸோ 11ஆம் வீட்டுங்கிறது நண்பர்கள். அப்போ தீய நண்பர்கள் உங்களை விட்டு போவாங்க சார். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் உங்கள் ரூட்டில் உங்கள் பாதை என்னங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருங்க. சொல்லுவார் பாருங்கள் விஜய் ஒரு படத்தில், ஒரு நதி, அந்த நதி அது மேலே கல்லெறியும் போது அது கண்டுக்காமல் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரூட்டை கண்டுபிடிச்சி போயிட்டே இருங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதே வீணாக போனவன், நம்ம கூடயே ஒரு வெட்டி முண்டம் வீணாக போன தண்டம்லாம் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கும். நான் ஒரு வாட்ஸ்அப் கவிதை படித்தேன் சார், யாரையாவது நீங்கள் ஒழிக்கணும், உங்கள் எதிரியை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட போய் சண்டை போட்டுலாம் கஷ்டப்படாதீங்க, அவனை நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிருங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உருப்படவா போகிறான். அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் தான் நம்மளை முடிவு பண்ணுறது. இது நடக்காது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது நடக்காது, இதில் நீ பண்ணுறது வேஸ்ட்டு, நீ பண்ணுறது தப்பு. சார், என்னவோ பண்ணிட்டு போகிறேன், அவன் வாழ்க்கை முறை அவனுக்கு. நம்ம ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேங்கிற பேரில் நல்ல மூடில் இருந்த ஒருத்தனை பிடிச்சி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் மண்டை குழம்பி மென்டலாகி இந்த 5 லட்சத்துக்கு அழகாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருந்தவனை குழப்பிவிட்டு அவன் கொண்டு போய் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்து அப்படி ஆகிட்டான். இவ்வளோ பெருசாக யோசித்தவனை குட்டி உண்டா ஆக்கி விட்டோம் நம்ம. ஸோ அதனால் நண்பர்களை உங்களை ஒதுக்கி வைப்பார். இந்த தீய நண்பர்கள் நமக்கு யாரெல்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்ணாமல் நம்மளை இதாக எமோஷனல் ஆக்குறாங்களோ அது கூட நமக்கு தீதுதான். உண்மையான நல்ல நண்பர்கள் நம்மளை மோட்டிவேட் பண்ண விட்றா போனால் போகுது போடா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்ல நண்பர்கள். அவர்கள்லாம் சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி புதிய விஐபிஸ், சார் எனக்கு ஐடியா இருக்குது சார், எனக்கு எப்படி இதை தொழிலை மேலே கொண்டு வருதுன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக உங்களுக்கு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீடை பார்க்குறார். இந்த வருஷம் ஃபுல்லாக சனிகாலிலே விழுந்து கிடங்க, அவ்வளோதான். பொழிச்சூலூர் போங்க, குச்சனூர் போங்க, திருநள்ளாறு போங்க, சனி பகவானே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கும் மனம் வைத்திருள்வாய், சச்சரவென்றி சகாநரியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா. சனி பகவானே வாழ்ந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு குருனால
இந்த வருடம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா குரு அஷ்டம குருவாக மறைகிறார், 2 கூடியவர் 8ல் மறைகிறார். கிட்னி ஸ்டோன், பெருங்குடல் வலி, அது மாதிரி இந்த அடிவயிறு பிரச்சனை, இந்த குடலில் பூச்சிலாம் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள், குடல்வால் புழுலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெருங்குடல், சிறுகுடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அதனால் வெயிட்டு மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு 100க்கு 70 மார்க். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.